இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வெர்னா எஸ் வேரியன்ட் நான் டர்போ பெட்ரோல் வேரியன்ட் 1.5 லிட்டர். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் அங்கே உங்களுக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மாற்றிருக்காங்கிறதையும் சேர்த்துமே சொல்லிடுறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிங் எல்இடி டிஆர்எல் வந்துடும் எஸ் வேரியண்ட்லேருந்தே. இந்த எஸ் வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஹேலஜன் லேம்ப் தான் வரும். இது வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்இடிக்கு. அதே மாதிரி இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸுமே வராது. எஸ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் கிடையாது. வெறும் ஸ்டீல் ரிம்ஸ் தான் கொடுப்பாங்க எஸ் வேரியண்ட்டு. அதை வந்து மாற்றிருக்காங்க 16 இன்ச் அலாய் வீலாக. அது வந்து ஒரு காருக்கு வந்து ஒரு குட் ஸ்டான்ஸாகவே கொடுக்குது, நல்ல லுக்காகவே இருக்குது. இந்த எஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு படு லேம்ப் வரலைன்னாலும் ஓஆர்எம்மோட சேர்த்து எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே வந்துடுது. ரெக்கோ சென்சார்ஸ் கிடையாது, ஆனால் அந்த இடத்துல ஹோல் இருக்குது. ஏன்னா இது ஆக்சசரிஸில் உங்களுக்கு குரோம் டோர் ஹேண்டில் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ரியர் டயர் சைஸுமே சேம் தான், 16 இன்ச் அலாய்வு. அதான் ஆஃப்டர் மார்க்கெட் அலாய்வில் தான். யாரும் இந்த வேரியண்ட்லேருந்து வருதுன்னு நினச்சிருக்காங்க. பின்னாடி வந்து அவங்க லிப் ஸ்பாயிலர் கனெக்ட் வச்சுருக்காங்க. உங்களால் கீழேருந்தே பூட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். பின்னாடியுமே உங்களுக்கு கனெக்டிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து கார் நல்லா லுக்காகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு லைட்டும் ஸ்பெசிஃபிக்காக தெரியுது நீங்கள் லைட்டை ஆன் பண்ணுங்க. ஆனால் ஹவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் லைட்டும் இண்டிகேட்டர் லைட்டும் உங்களுக்கு பின்னாடி ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. அங்கே கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஹுண்டாய் வெர்னாவில் பார்த்தீங்கன்னா இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 528 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செடான் டைப்ஸ்லேயே இப்போ வர செடான் டைப்ஸ்லேயே இந்த ஹுண்டாய் வெர்னாக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து அதிகம். அந்த பயனு சப்வூஃபர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் தான், அவங்களாம் ஆட் பண்ணியிருக்காங்க, கம்பெனியில் தான் வராது. உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் லிட்டு வந்துடும். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 45 லிட்டர்ஸ். எஸ், டேங்க் சைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த வேரியண்ட்லேருந்து அடுத்த டாப் மாடல் வரைக்கும் இந்த டோரில் எந்த சேஞ்சுமே கிடையாது, இதே சேம் தான். உள்ளே உங்களுக்கு சீட்ஸுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த எஸ் வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெக்ஸின் சீட் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அவங்க சும்மா இது சிந்தட்டிக் லெதர் மாதிரி மாற்றிருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட்டில். நடுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்டு கப் ஹோல்டரோட வந்துடுது. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு மட்டும் தான் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பேசஞ்சருக்கு உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட்டு கிடையாது. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே உங்களுக்கு 2 டைப் சி போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோன் வைக்கிற ஒரு ஸ்லாட்டும் ஒன்றுமே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில் டிரைவர் சைடுக்கு மட்டும் இல்லை, மற்றபடி எல்லாருக்குமே மேலே கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸில் உள்ள எல்லா ஃபியூச்சர்ஸுமே காட்டியாச்சு இந்த எஸ் வேரியண்ட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஃப்ரண்ட்லேருந்து இந்த எஸ் வேரியண்ட்டில் என்ன இருக்குன்னு, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆட்டோ ஃபோல்டிங் ப்ளஸ் 1 டச் அப் அண்ட் டவுனை தவிர மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸுமே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் குரோம் டோர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க, மேட்டு குரோம் டோர் ஃபினிஷு. இங்கே கீழே டீசெண்டான சைஸ் 2 வாட்டர் பாட்டில் கூட உங்களால் வச்சுக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுற கூட லீவர் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணுறோட லீவருமே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இப்போ இன்ஜினை காமிச்சிடுறேன். இந்த கார் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நான் டர்போ வேரியன்ட். இந்த வெர்னாவில் பார்த்தீங்கன்னா டர்போ வேரியண்ட்டுமே இருக்குது. ஆனால் என்லைன் இது வரைக்கும் ஹுண்டாயில் வந்து விடலை. லேட்டராக இந்த காரில் வந்து ஒரு இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் நான் லேட்டராக அந்த காரில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த காரில் வந்து அடுத்த இன்டீரியரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன் ப்ளஸ் ஆட்டோ அசிஸ்ட் ப்ளஸ் ஹெட்லைட் லெவலருமே கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது. மேலே இருக்க நீங்கள் ஏசி வந்து பார்க்கலாம். அப்படியே அந்த காரோட டேஷ்போர்டோட ஃப்ளோலே இருக்குது, நீட்டாக பார்க்க டக்கின் ஆகி. கீழே பெடல்ஸ் நார்மல் பெடல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது நான் டர்போ வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு பெடலில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உள்ளே வந்தோடனே நீங்கள் கவனிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்போக் வந்து தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன தான் இருந்தாலும் வியர்டாக தான் இருக்குது 3 ஸ்போக்கோட கம்பேர் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சு ப்ளஸ் அட் அ டைமில் உங்களுக்கு என்ன ஆவரேஜுக்கு லிட்டர் கிடைக்கிது எல்லாமே கவர்த்தரலாம். ப்ளஸ் இந்த காரில் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரில் இருக்க உங்களுக்கு தீமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நார்மல் ப்ளூ, லைட் ப்ளூ, டார்க் ரெட்டுன்னு. ப்ளஸ் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களால் நிறைய ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது லைட்டாக இண்டிகேட்டர் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எத்தனை டைம் கிளிக் பண்ணணும்,
காரோட இன்டீரியர் லைட்ஸ் எப்போவுமே ஆன்லேயே இருக்கணுமா ஆஃப்லேயே இருக்கணுமாங்கிற மாதிரி நிறையா சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை உங்களால் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் டிப்பிக்கல். இப்போவுமே லெஃப்ட் சைடில் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்லையுமே கொடுத்துட்றாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்குள்ளே கோ த்ரூ பண்ணுற ஒரு பட்டன் ப்ளஸ் வைப்பர்ஸ் பட்டன்ஸ் பின்னாடியுமே இருக்குது. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது. மற்றபடி எல்லாமே பேசிக்கான சிஸ்டம் தான், ப்ளஸ் ப்ளூடூத் அதோட இருக்கிறது தான். இந்த காரில் ஒரு மேஜர் லேக்கிங் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா கிடையாது, சென்சார்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எஸ் வேரியண்ட்டில் கொடுத்துருக்கலாம், ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா வேரியண்ட்லேயுமே. ஆனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. உங்களுக்கு சப்போஸ் இப்போ மீடியாவில் இருக்க சேஞ்ச் பண்ணோம்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. இல்லை எனக்கு ஏசியோட கண்ட்ரோல்ஸ் தான் வேணும்னா திருப்பி நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. இது எல்லாமே டச்சில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வாட்ஸ் சார்ஜிங் சாக்கெட் ப்ளஸ் டைப்-C ஒன்று ப்ளஸ் USB ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு ஃபோன் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. கியர் நாபு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க, இந்த பேஸ் வேரியண்ட்டில் இருக்க மாதிரி. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது, நார்மல் ஹேண்ட் பிரேக் ப்ளஸ் ஆம்ரெஸ்ட்டு கீழே உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இருக்குது. க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான சைஸில் தான் இருக்குது. ஒன்றும் ரொம்ப ஸ்மாலாலாம் இல்லை, ஒரு டீசெண்டான சைஸ். ரியர் வியூ மிரர் வந்து உங்களுக்கு டிம் பண்ணுறது மேனுவலாக தான் பண்ணிக்கணும். மேலே 2 ஹாலஜன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் போத் டிரைவர் சைடு ப்ளஸ் பேசஞ்சர் சைட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் மேலே லைட்ஸ் கிடையாது, 2 சைடுமே. மிரர் கொடுத்தாலுமே உங்களுக்கு மேலே வந்து லைட்ஸ் கிடையாது. அவ்வளோதான், இந்த காரில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த Hyundai Verna S வேரியண்ட்டில். நெக்ஸ்ட்டு இந்த காரை நம்ம ட்ரைவ் பண்ணிக்கிட்டே நான் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனையும் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த S வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கீயுமே உங்களுக்கு இலுமினேட்டட் கீ கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். இந்த கார் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்லைன் 4 வால்வ் இன்ஜின். இதோட ஃபியூல் டைப் பார்த்தீங்கன்னா பெட்ரோல். இதோட மேக்ஸிமம் BHP பார்த்தீங்கன்னா 113 BHP தான், அது கூட ஓகே. ஆனால் அட் 6300 RPMல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் 113 BHP ஆக்ட் ஆகுது. இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 143.8 Nm டார்க் அட் 4500 RPM, மாட்ரேட்டான RPM தான். இதோட மைலேஜ் Hyundai கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18.6 kmpl வந்து Hyundai கிளைம் பண்ணுறாங்க. எந்த கம்பெனியிலையும் கிளைம் பண்ணுற அளவுக்கு எந்த காருமே மைலேஜ் கிடைக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஓட்டுற ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஃபுல் டேங்க்லேருந்து இந்த கார் வந்து ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 837 km கிளைம் பண்ணியிருக்காங்க. இதோட டிரைவ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ். அதே மாதிரி இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேனுவல் 6 கியர். இதோட எமிஷன் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா BS6 Phase 2 வெர்ஷன். இந்த காரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1475 mm. அதே மாதிரி இந்த காரோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2670 mm. இந்த செக்மெண்ட்லேயே இந்த கார் தான் லாங்கஸ்ட் செடான். இது வேறு எந்த செடானுமே இந்த செக்மெண்ட்டில் இவ்வளோ லென்த்து கிடையாது. இது ஒரு நான் டர்போ வேரியண்ட்டுங்கிறனால உங்களுக்கு அந்த சடன் பிக்கப் எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது. வச்ச RPM கூடனா தான் அவங்க அந்த பிக்கப் பார்க்க முடியும். இதுதான் என்னோடய ரிவ்யூ Hyundai Verna S வேரியண்ட்டை பற்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.